நமக்குள்ள எங்க இருக்காமா? நம்மளை அறியாம. அதாவது ஒன்னொன்னு நான் சொல்றேன், நம்ம அதிகமா திங்க் பண்ண வேண்டிய காரியம், தியானிக்க வேண்டிய காரியம் வேத வசனம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம ரொம்ப திங்க் பண்ண வேண்டியது எதுதான்? வேத வசனங்களும் அவர் கொடுத்த வார்த்தைகளும். அதை விட்டுட்டு என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருப்பானா, இப்போ சாப்பிட்ருப்பானா, அல்ல தூங்கியிருப்பானா, அப்படியா இப்படியான எதை தியானிக்கிறோமோ ரொம்ப கவனம். பிள்ளையை தியானிச்சாலோ அல்லது வேலையை தியானிச்சாலோ அல்லது இன்னொன்று சொல்லிட்டா நமக்கு நடந்த துன்பங்களை தியானிச்சாலோ, நமக்கு நடந்து முடிந்த இழப்புகளை தியானிச்சாலோ, அதையே நம்ம சிந்தையில வந்து 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 போகுனா அதுவே நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் கண்ணத்தில் வர கை வச்சிட்டிங்க பாருங்க. ஆமாம் ஆமாண்டா, சரி சரி, ரொம்ப கவலையாயிட்டீங்களா டாக்டர்? சரி, ஓகே ஓகே, சரி சொல்லுங்க. எதை அதிகமாய் தியானிக்கிறோமோ, எதை தியானிக்க நம்ம சிந்தைக்கு இடம் கொடுக்கிறோமே அதுதான் விக்கிரகம். வேலை வேலை வேலை, பணத்தை இப்படி சம்பாதிக்கலாமா, அப்படி சம்பாதிக்கலாமா, அந்த சோறு திங்கலாமா, இந்த சோறு துங்கலாமா, அங்கே சுற்றலாமா, இங்கே சுற்றலாமா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இதுதான் நம்ம, இதெல்லாம் நம்மளோட இருதயத்தில் எப்படி இருக்குதாமா? விக்கிரகம்.